இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். ஓம் சக்தி பராசக்தி. என்னம்மா இன்னைக்கு காளி கோவிலா? ஆமா, நல்லூர் காளி கோவில். நல்லூர் காளி கோவில் பத்தி தெரியும்ல? அஷ்டபுஜ காளி. ஆமா, அஷ்டபுஜ காளி. நல்லூர் அப்படிங்கிறது வந்து கும்பகோணத்துக்கும் பாபநாசத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அழகான ஊர். அந்த ஊருக்கு நம்ம போகணும்னா 3 ஆறுகளை தாண்டி தான் போகணும். அரசலாறு, முடிகொண்டான், குடமுருட்டி, அந்த மாதிரி அந்த 3 ஆறுகளை தாண்டி போக வேண்டிய ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு கிராமம் தான் நல்லூர் அப்படிங்கிறது. நமக்கு ஏதான ரொம்ப இதை எப்படி நாம் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கிளேசம் இருக்கும் இல்லையா, கவலை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கவலை இருந்தால் நான் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்பது இந்த நல்லூர் காளி. நல்லூர் காளி என்பவள் எங்கள் அப்பாவின் குலதெய்வம். அதனால தான் இந்த காளியினுடைய அறிமுகம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிது. ஆனால் இந்த காளி தேவியை தரிசிக்க ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாதா அப்படின்னு நினச்சா உடனே காரில் வந்து இறங்குற இடம் அப்படின்னா இந்த காளி கோவில் தான். இந்த பத்ரகாளி அஷ்டபுஜ காளி என்று பெயர். 8 திருக்கரங்களுள் சாந்த ஸ்வரூபியாக இருக்கின்றாள். அதுதான் இந்த நல்லூர் காளியினுடைய சிறப்பம்சம். ஏன் சாந்த ஸ்வரூபம் என்றால், இங்கே கல்யாண சுந்தரேஸ்வரரும் கிரி சுந்தரியும் கல்யாண கோலத்தில் காட்சி தருகின்றார்கள். அதற்கு சாட்சியாக இவள் கல்யாணத்தில் இருப்பதனால் சாந்த ஸ்வரூபியாக இருக்கின்றாள். இவள் வந்து கண்கண்ட தெய்வம். குறிப்பாக கல்யாண சுந்தரேஸ்வரரும் கிரி சுந்தரியும் கல்யாணத்திற்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள். கல்யாணம் நடப்பதற்கான பிரார்த்தனையை அவர்களிடம் செலுத்தி கொள்ளலாம். அடுத்தது என்ன வேணும்? அந்த குழந்தை பேர். அந்த காலகாலத்தில் நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இந்த அஷ்டபுஜ காளிக்கு தான் பிரார்த்தனை செய்து கொண்டு, வளகாப்பு கொண்டு வாமா, நான் உனக்கு கொண்டு வந்து வளையல சாத்துறேன்னு வேண்டிப்பாங்க. இதை குலதெய்வமாக கொண்ட அனைவரும் வளகாப்பில் முதல்ல எடுத்து வைக்கிற அந்த வளையல் வந்து இந்த அஷ்டபுஜ காளிக்கு தான். வாருங்கள், கல்யாண சுந்தரேஸ்வரர், கிரி சுந்தரி, அஷ்டபுஜ காளியை தரிசிப்போம். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. வாகர்த்தா விகசம்ஹ்ருதோ வாகர்த்த பிரதிபக்தரே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. திருவாவடுதுறை ஆதீனம், திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை சொந்தமான அருள்மிகு நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். இந்த இடம் வந்து வடபார் கைலையும் தென்பால் நல்லூரும் அவர்தம் வாழ்வதியே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளால் போட்டப்பட்ட ஸ்தலம். கைலாசத்துக்கு இணையான ஸ்தலம். கைலாசத்துக்கு யாராலையும் போக முடியாது. இந்த ஸ்தலம் கைலைக்கு இணையான ஸ்தலம். தட்சிண கைலாசம், வடக்க மானசரோவர், தெற்க இந்த தட்சிண கைலாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்னென்னா, சுவாமி, மூர்த்தி, தலம், தீர்த்தம் 4வராலும் பாடல்பட்ட ஸ்தலம், 3ஆலையும் போற்றப்பட்ட ஸ்தலம், சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து கைலைக்கு இணையானதாக கருதப்படுகிறது. இந்த நல்லூர் கோவிலில் பஞ்சவர்ணேஸ்வரர், அதாவது அவர் பேர் கல்யாண சுந்தரேஸ்வரர், பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர். அந்த சிவபெருமான் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். என்னன்னா, கைலாயத்தில் வந்து சிவபெருமானுக்கு திருமணம் நடக்கிறது. 33 தேவர்கள், உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும், தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மக்கள் எல்லாரும் அந்த கைலாயத்தில் சிவன் பார்வதி கல்யாணத்தை பார்க்கணும், ஒரு க்ஷணம் அந்த கல்யாணத்தை பார்த்துட மாட்டோமாங்கிறதுக்காக எல்லாரும் கைலாய மலைக்கு போயிருக்கா. இந்த பூமி பாரம் தாங்கலை, வடக்கு தாழ்ந்து போயிடுத்து, தெற்கு மேலே போயிடுத்து. அப்போ இந்த பூமி பாரத்தை சமப்படுத்தணும்னா பாதிக்கு பாதி ஆட்கள் அனுப்பணும். ஆனால் யாரான ஒத்துப்பாங்களோ? இப்போ நம்மளே ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிருக்கோம், கோவிலில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா கூட்டமாக இருக்குது கிளம்புனா நம்ம யாரான ஒத்துப்போமா? கோவில்லையே ஒத்துக்க மாட்டோம்னா சிவன் பார்வதியினுடைய ரியல் கல்யாணம் அதுக்கு யாரான ஒத்துப்பாங்களா? அப்போ சிவபெருமான் இதில் சக்தி வாய்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்து, அகத்திய முனிவர் தான் அத்தனை சக்திகளுக்கும் உரியவர். அவர் ஒத்தர் கிளம்பி போயிட்டாருன்னா இந்த பாரம் சமமாயிடும்னு சொல்லிட்டு அகத்தியரை தென் திசைக்கு அனுப்புகிறார். அப்போ அகத்தியர் கேட்குறார், நான் எப்பேற்பட்ட பக்திமான், நான் எப்படி வந்து எப்போவோதும் வந்து இறை சிந்தனையோடையே இருக்கிறவன், அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை வந்து நீ போ அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், இது வந்து நியாயமே கிடையாது நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். உடனே சிவபெருமான் சொல்கிறார், இல்லை இல்லை, உனக்கு ரியல் டைம் டெலிகாஸ்ட் பண்ணுறேன், அதை நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறார். என்னன்னா, கைலாயத்தில் நடக்கிற கல்யாணத்தை இங்கே லைவாக அவருக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கே போகணும்னா இந்த நல்லூருக்கு போ அப்படின்னு சொல்கிறார். அகத்தியர் முனிவர் வந்து அந்த கைலாயத்தில் நடந்த கல்யாண காட்சியை இங்கே அப்படியே ரியலாக அப்படியே பார்க்குறார்.
நம்ம டிவியில் இன்னைக்கு பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவர் பார்க்குறார். இங்கே கைலாசம் நடக்கக்கூடிய கல்யாணத்தை இந்த இடத்துல முதல் காட்சியாக கொடுக்குறார். சுவாமி அம்பாள் கல்யாண கோலத்தில் பிரம்மா வந்து பிரகஸ்பதியாக இருந்து நடத்தி கொடுக்குறாப்புல, மகாவிஷ்ணு தங்க பார்வதி தாரவாத்தை கொடுக்குற மாதிரி இருக்கா, மும்மூர்த்திகள் இருக்கா. இங்கே சுவாமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன லிங்கம், அகஸ்தியர் லிங்கம்னு சொல்லுவாள். ஒரே ஆவடையாரில் 2 லிங்கம் இருக்கிறது உலகத்தில் இந்த இடத்துல மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. சுவாமிக்கு பக்கத்தில் சின்ன லிங்கமாக இருக்கும். அதே மாதிரி சுவாமி வந்து சுயம்பு லிங்கம், மேலே பார்க்குறதுக்கு கவசமாக தெரியும், கவசம் கிடையாது. மூர்த்தி வந்து கல்லா, மண்ணா, உலோகமா, கட்டையா, மிருத்திகைனா, மண்ணா, நவபாஷானமா, எந்த பொருளால் சுவாமியாக இருக்காருன்னு தெரியல. சுவாமி வந்து பஞ்சபூதங்களோட சேர்க்க அந்த மேலே கவசம் மாதிரி தெரியறது தான் 5 வர்ணம் மாறுறது. மேலே கவசம் எதுவுமே கிடையாது. இப்போவும் நம்ம பார்க்கலாம், அபிஷேகத்தையும் பார்க்கலாம், சாதாரணமாகவும் பார்க்கலாம். நெத்திப்பட்ட பக்தர்கள் கொடுக்கக்கூடிய புஷ்பம் இதுதான் நம்ம சாத்துறது, வேறு எதுவுமே கிடையாது. அந்த மூர்த்தி வந்து காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், சூரிய உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் 6 நாழிகை 2.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு வர்ணமாக நிறம் மாறிட்டு வரார். காலம்பரை 6லேருந்து 8:30 வரைக்கும் தாமிர நிறத்தில் இருக்கார், பியூர் காப்பரா. 8:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் இளஞ்சிவப்பு வர்ணத்தில் இருக்கார். 10:30லேருந்து 1:10 உருக்கிய தங்க வர்ணத்தில் இருக்கார். 1:10லேருந்து 3:30 மணி வரைக்கும் நவரத்ன பச்சை மரகத பச்சையில் இருக்கார். 3:30லேருந்து 6 இஷ்டகாமிய வர்ணம், நம்ம என்ன வர்ணமாக நினச்சி பார்க்குறோம் அந்த வர்ணத்திலே சுவாமி காட்சியளிப்பார். அந்த வர்ணம் ரொம்ப விசேஷம். ஏன்னா நித்திய பிரதோஷம், டெய்லியே பிரதோஷம் உண்டு. அதனால் அந்த சாயரக்ஷ வேளையில் நம்ம நினச்சி பார்க்குற வர்ணத்தில் சுவாமி காட்சியளிப்பார். அதை பார்க்குறது ரொம்ப விசேஷமானது. ஒரு நாளைக்கு 5 வர்ணத்தையும் நம்ம இருந்து பார்த்தோம்னா 5 வர்ணம் மாறுது, நல்லா தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி திருமலை சொக்கி அப்படின்னு பேர், அம்பாள் பேர் கிரி சுந்தரி அப்படின்னு பேர். திருமலை சொக்கி அப்படின்னா மலையில் இருக்கிற அழகான ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். கிரி சுந்தரி சமஸ்கிருத பெயர். ரொம்ப அழகான அம்பாள். கோசெங்கச்சோழன் கட்டின கோவில்கள் எல்லாமே மாட கோவில்கள். எப்பொழுதுமே கோவில்கள் வந்து பெரும்பாலும் நதிக்கரையை ஒட்டி இருக்குது. நதிக்கரையில் வெள்ளம் வந்தால் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடங்கிறது கோவில் தான். அந்த கோவிலில் தான் எல்லாரும் வந்து இருக்க முடியும், அதில் தான். அதனால் அந்த கோவிலை வந்து மாட கோவில்களாக கட்டினதுங்கிறது கோசெங்கச்சோழன் கட்டின கோவில். அப்படி காவிரி ஆற்றங்கரையில் அவர் கட்டின பல கோவில்களில் இந்த நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலும் ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. குருக்கள் நிறைய சொல்லியிருக்கார். அமர்நீதி நாயனார், அவர் ஒரு நாயன்மார், அவருடைய கதை நடைபெற்ற இடம் இதுதான், அதை அவர் சொல்கிறார். அதே மாதிரி திருநாவுக்கரசர், அவரும் ஒரு நாயன்மார்களில் ஒருத்தர் தான், 4வரில் ஒருத்தர். அவர் கொஞ்ச நாளைக்கு வேற இதுக்கு போயிட்டு சிவனை மறந்து போய்டுறார். அவருக்கு திலகவதியாருங்கிற அவருடைய சகோதரி வந்து ரொம்ப வருத்தப்படுறா. இவருக்கு ஒரு சூளை நோய் வருது, அந்த வயிற்று வலி, தீராத வயிற்று வலி வருது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னென்னமோ அந்த மன்னர்கள் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க, எதுலேயும் சரியால. நேராக அக்காட்ட ஓடி வந்துடுறார். அக்காட்ட வந்து என்னால் முடியல அப்படின்ன உடனே, ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் கோவிலில் சிவனை போய் பாரு, ஒரு விபூதி பூசிக்கோங்கிறா. அப்போ அவர் சிவன் சொல்கிறார், நல்லூருக்கு வா, உனக்கு திருவடி தீட்சை தரேன், உனக்கு எல்லாம் சரியாயிடுங்கிறார். இங்கே நல்லூருக்கு வரார். அவருக்கு திருவடி தீட்சை அவருக்கு கொடுத்து தன்னுடைய பாதத்தை தூக்கி திருநாவுக்கரசர் தலைமையில் வைக்கிறார். அவருக்கு எல்லாம் சரியாயிருது. அதனால தான் இந்த நல்லூர் கோவிலில் பெருமாள் கோவிலில் வைக்கிற மாதிரி, சடாரி வைக்கிற மாதிரி இங்கேயும் வைக்கப்படுறது. அவருடைய பாதத்தை எப்படி திருநாவுக்கரசருக்கு வச்சாலோ அதே மாதிரி நம்முடைய தலையில் வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் அமர்நீதிநாயனார் சுவாமிகளை துலாபாரத்தில் ஆட்கொண்டிருக்கார். அமர்நீதிநாயனார் சுவாமிகள் வந்து பழையாறையில் பிறந்து இந்த ஸ்தலத்தில் மடம் கட்டி வர சிவனடியார்களுக்கெல்லாம் உபசரணை பண்ணிட்டு வந்தார். உபசரணைனா சாதாரண உபசரணை இல்லை, எண்ணெய் அரப்பும் கொடுத்து ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லி வரவாளுக்கு தன் கையாலேயே வந்து கோபீனமும் மேல் வஸ்திரம் அங்கவஸ்திரம் எல்லாத்தையும் நெய்து வரவாளுக்கு கொடுப்பாராம் போஜனம் பண்ணி. அப்போ பரமேஸ்வரன் வந்து அவரை சோதிக்கணுங்கிறதுக்காக ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வரார். ஒரு கோபீனத்தை அவர்கிட்ட இதை கொடுத்து, ஜாக்கிரதையாக வச்சுக்கோ, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயும் அரப்பும் கொடுத்து வாங்கிட்டு போகிறார். அப்போ ஸ்நானம் பண்ணிட்டு வரார். ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததும் சுவாமி என்ன பண்ணுறார், நினைஞ்சு வராரா, கங்கையில் நினைஞ்சு வராப்புல நினைஞ்சு வராராம். வந்து உன்கிட்ட கொடுத்த கோபீனத்தை கொடுன்னு கேட்குறார். சுவாமி வந்து என்ன பண்ணுறார், அமர்நீதிநாயனார் தனிப்பட்டியில் ஜாக்கிரதையாக வச்சுருக்கார். போய் திறக்கிறார், கோபீனம் காணும். சுவாமி வெளியில் வந்து நான் தழுதறுக்க, சுவாமி இது மாதிரி கோபீனம் மறைஞ்சுடுத்து சுவாமி அப்படிங்கிறார். நீ தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி சுவாமி வழக்கு பண்ணுறா. அப்போ வழக்கோட முடிவில் சுவாமி என்ன பண்ணுறார், பரமேஸ்வரன் ஒரு பெரிய தராசு கட்டிடுறார். தராசு கட்டி தன்னுடைய தண்டுலத்தில் உள்ள கோபீனத்தை அது மேலே வைக்கிறார். இதுக்கு இணையாக நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறார். அப்போ அந்த தண்டுலத்துக்கு நேர் இணையாக இவர்கிட்ட உள்ள கோபீனங்கள், மேல் வஸ்திரங்கள், பட்டு வஸ்திரங்கள்லாம் வைக்கிறார். நேர் நிற்கலை. அடுத்தது பொன்மணிகளாக வைக்கிறார். நேர் நிற்கலை. கடைசியில் எல்லா வஸ்துக்களையும் வச்சாச்சு, நேர் நிற்கலை. அப்போ
இவர்கிட்ட மிச்சம் உள்ளது வந்து இவர் மனைவி மகன் 3 பேரும் தான். அப்போ அந்த தராசு தட்டில் மனைவி மகனை ஏற்றுறார். அப்பயும் நேர் நிற்கல. பரமேஸ்வரா நீனே வந்து இத்தனை வருஷம் இது பண்ண சிவபூஜை உண்மையாக இருந்ததுன்னா நீனே கதின்னு சொல்லி அந்த தராசை 3 தடவை சுற்றி வந்து அதில் ஏறுறார். அந்த தராசு நேர் நிற்குது. பரமேஸ்வரன் வந்து இந்த ஸ்தலத்தில் ரிஷபாரோட காட்சி கொடுத்து முக்தி பெற்ற ஸ்தலம். குந்திதேவிக்கு வந்து கன்னியாபுரத்திலே கர்ணனை என்று தான் வழக்கம் என்ன பண்ணுறா, கங்கையில் விட்டுறா. அது சிசுவதி தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் அவளை விதைக்கிறது. குலபாவத்துக்கு சமமான தோஷத்துக்கு நிவர்த்தி 7 கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி வழிபாடு பண்ணணுங்கிறது அந்த சாப விமோச்சனம். அப்போ சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணுறா. 7 கடலையும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் இந்த ஸ்தலத்தில் சுவாமி எழுத்த குளத்தில் வரவழைக்கிறார். அன்னிய தினம்தான் மாசி மகம். ஒரு வாக்கியம் உண்டு, என்னென்னா மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தை சொல்லுவாள். மகாமகங்கிறது 12 வருஷத்துக்கு கூட 9 நதிகள் சங்கமிக்கிறது, அது மகாமகம். இங்கே ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் 7 கடல்கள் சப்தசாகரம் எழுத்த குளத்தில் ஐக்கியமாகிறது ஐதீகம். இன்னமும் சரி, 2004ஆம் வருஷத்தில் பெரிய வகை சங்கு, கடலில் கிடைக்கக்கூடிய சங்கு இந்த எழுத்த குளத்தில் கிடைச்சிது. அது வந்து ஒரு பெரிய அத்தாட்சி. 7 கடல்ங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. ஏன்னா குளத்தில் சங்கு கிடைக்கிறதுங்கிறது எங்குமே அபூர்வம், கிடைக்காது. அது இந்த ஸ்தலத்தில் கிடைச்சது ஒரு பெரிய விசேஷம். இதுதான் நல்லூரினுடைய கதை. இந்த ஊரினுடைய காவல் தெய்வம் அந்த அஷ்டபுஜ காளி. அந்த அஷ்டபுஜ காளி 8 திருக்கரங்களோட அழகாக இருப்பா. ஆனால் அஷ்டபுஜ காளின்னு பேரை கேட்ட உடனே நமக்கு உக்ரமாக இருக்கும். ஆனால் அந்த உக்ர ஸ்வரூபமே கிடையாது. ரொம்ப சாந்தமான ஒரு அழகான அஷ்டபுஜ காளி. அந்த ஊரை குலதெய்வமாக அந்த அம்பாளை கொண்டவங்க நிறைய ஆயிரக்கணக்கானவங்க இருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் அந்த இஷ்ட தெய்வம்ங்கிறது அந்த அஷ்டபுஜ காளி தான். இங்கே உள்ள அம்பாள் வந்து கல்யாணத்தில் இருக்கிறனால சாந்தமாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே அம்பாள் வந்து கீழே ஒரு அசுரன், காதில் ஒரு அசுரன், தலையில் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணாமல் அடக்கி வச்சுட்டுருக்கா. அது வேறு எந்த ஸ்தலத்துலையும் சம்ஹாரம் பண்ணி திரிசூலம் மேலே இருக்கும். இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் திரிசூலம் கீழே இருக்கிறத பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவா இந்த அம்பாள் சன்னிதானத்தில் வளகாப்பு போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக படியில் நெய் மொழிகி கோலம் போட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. வளகாப்பு இங்கே அம்பாள்கிட்டே பண்ணிப்பாங்கன்ட்டு. குழந்தையை கொடுக்கக்கூடியது இந்த மகாகாளி, கொடுத்த குழந்தையை காக்கக்கூடியது திருகர்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை, காக்கக்கூடிய குழந்தையே கருவில் வளர்க்கக்கூடியது கருவலச்சேரி. இந்த 3 ஸ்தலங்களும் ரொம்ப விசேஷமானது. 3 பேரும் அகஸ்தியரால் பூஜை பண்ணது. இந்த அம்பாள் வந்து காகபுஜண்ட மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணி அகஸ்தியரால் பூஜை பண்ண காளி. அதனால தான் காகபுஜண்டர் நாடியில் இந்த அம்பாளை பற்றி நிறைய விஷயங்கள் வருது அவரோட நாடியில். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அலைமகளும் கலைமகளும் மலைமகளும் ஓர் உருவில் வந்து தன்மக்கள் நாள்தோறும் நாடிடும் அன்னை நல்லூர் நாயகி அப்படின்னு சொல்கிறார். துர்கா லட்சுமி சரஸ்வதி காளி ஒரே சுரூபமாக வந்ததா அதிகம். ஒரு கோவிலினுடைய பெருமை அப்படிங்கிறது மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3ம் சிறப்பாக அமைந்தாதான் அந்த கோவிலுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை இருக்கும். அத்தோடு முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் இவர்கள்லாம் வாழ்ந்து அந்த கோவிலை பூஜித்திருந்தார்கள், அந்த கோவிலினுடைய மூர்த்தியை பூசித்திருந்தார்கள் அப்படின்னா இன்னும் அதற்கான தெய்வீகத்தன்மை அப்படிங்கிறது பல மடங்கு பெருகும். அப்படி இந்த நல்லூர் கோவில் என்பது மூர்த்தியால், தலத்தால், தீர்த்தத்தால் பெருமை மிகு கோவில். இங்கே அமர்நீதி நாயனார் கதையை கேட்டோம், திருநாவுக்கரசரின் கதையை கேட்டோம், புராண காலத்தில் இதிகாச காலத்தில் குந்தி தேவியினுடைய கதையை கேட்டோம். இப்படி அனைவருமே இங்கு பூஜித்த திருத்தலம் தான் இந்த திருத்தலம். ஒரு கோவிலுக்கு வந்தோம், சுவாமியை வழிபட்டோம், நமக்கு என்ன வேணுமோ அதை கடகடன்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம். அப்புறம் அங்கேருந்து தீபாராதனைக்கு கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில் வந்தோம் அப்படிங்கிறது அது ஒரு வகை தான், தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இம்மாதிரியாக கோவில்களில் வந்து ஒரு நாழிகை 24 நிமிடங்கள் அந்த கோவிலில் அமர்ந்து ஒரு முகமாக பிரார்த்தனை செஞ்சால் அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தெய்வீகத்தன்மையும் சேர்ந்து நமக்கு அந்த அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நான் 10 கோயில் போனேன், 20 கோயில் போனேன் அப்படின்னு சொல்கிறத விட அந்த கோவில், ஒரு கோவிலுக்கு சென்றால் கூட அந்த கோவிலை அனுபவித்து அந்த கோவிலினுடைய தெய்வீகத்தன்மையை உள்வாங்கி கொண்டு அந்த கோவிலினுடைய கதை, அருளாளர்களின் கதைகளை எல்லாம் மனசில் வாங்கிட்டு நாம் பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா கட்டாயமாக நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும். நல்லூர் இந்த கோவில் ரொம்ப அழகான புராதனமான கோசெங்கச்சோழனால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரரையும் கிரி சுந்தரியையும் மனதார வணங்கி திருமணத்திற்கு காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் திருமணம் உடனடியாக நடைபெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையும் வைத்து, அஷ்டபுஜ காளி அனைத்து அருளையும் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையும் வைத்து இந்த கோவிலிலிருந்து நாம் கிளம்புகின்றோம். அடுத்த பகுதியில் வேறு ஒரு சிறப்பானதொரு கோவிலில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.